ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஆயில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் நீங்கள் நிறையா ஹேர் டை போட்டுட்ருக்கீங்க, இல்லைன்னா நான் நிறைய ரெமெடிஸ் வந்து சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு ஆயிலை வந்து ட்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குது. இப்போ வந்து முடி உதிருதல், அப்புறம் நிறைய பேர்த்துக்கு வந்து அரிப்பு, எந்த டை போட்டாலும் எண்ணெய் தேய்ச்சாலும் அந்த தலை வந்து பிக்கிறத வந்து நிறுத்தவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆயில்னே சொல்லுவேன். சூப்பரான பெஸ்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயிலுங்க இது. இது சில மூலிகை பொருள் வச்சு தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் வந்து இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன முக்கியமான ஒரு மூலிகை பொருள் வந்து சேர்த்திருக்கேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஹேர் டை போடுறவங்களா இருந்தால் டைக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணி தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா 1 வீக்லேயே உங்களுக்கு இளநரையெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கும். இன்னொன்று, நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, முடி உதிர்தல் வந்து கம்மியாகவே மாட்டேங்குது, அது மட்டும் இல்லாமல் செம்பட்ட முடியும் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஹேர் டை ஆயில் பார்த்திங்கன்னா முடி உதிர்வு பிரச்சனை, பொடுகு பிரச்சனை, வெள்ளை முடி பிரச்சனை, ரொம்ப அதிகமாக வெள்ளை முடி வந்துக்கிட்டே இருக்குது, சின்ன பிள்ளையாக தான் இருக்காங்க ஆனால் ஃபுல்லாகவே நரமுடி வந்துருச்சு அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த மொத்த தீர்வுக்கும் இந்த ஒரு ஆயிலை நீங்கள் தேய்க்கலாம். ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் இதை ரெடி பண்ணி தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணாமல் இந்த ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான பர்மனன்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கு இன்றைக்கி நாம் எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா, இந்த ஒத்த செம்பருத்தி இலை நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டிங்க அப்படின்னா ஈரமெல்லாம் வந்து நல்லா காஞ்சு. இந்த செம்பருத்தி இலை வந்து வேறு சேர்க்கலாமாக்கா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. கண்டிப்பாக ஒத்த செம்பருத்தி இலை தாங்க நீங்கள் சேர்க்கணும். பூக்களும் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இந்த ஒத்த செம்பருத்தி பூ. பூ வந்து ஒரு 5லேருந்து 7 பூ வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இலை வந்து ஒரு 10லேருந்து 12 இலை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 50 ml-லேருந்து 100 ml வரைக்கும் தான் காய்ச்ச போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தினமும் இந்த மாதிரி ரெடி பண்ண முடியாது அப்படின்னா ஒரு அதிகமாக 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த இலைகளை மட்டும் அதிக அளவில் சேர்த்து இந்த ஆயிலை ரெடி பண்ணினா போதும். இந்த பூவில் இருக்கிற இதழ்களை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நடுவில் உள்ள அந்த மகரந்தத்தை நீக்கிடுங்க. அடுத்தது நரைமுடியை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு பொருள் தாங்க அந்த சேர்த்துருக்கோம், மருதாணி. இந்த செம்பருத்தி இலைகளோட இந்த மருதாணியை வந்து நம்ம சேர்க்குறப்ப எப்படி கருக்காத முடியும் கூட நல்லாவே வந்து கருப்பாக்கி கொடுக்கும். நிறைய பேர் வந்து மருதாணி சேர்த்தா முடி வந்து ரெட் கலரில் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்குலாம் வந்து ஒரே ஒரு பதில் தான், மருதாணியை இந்த மாதிரி செம்பருத்தி கூட சேர்க்கும்போது கண்டிப்பாக முடி வந்து கருப்பாகும், சிகப்பாகாது. 100% இந்த ஆயிலை வந்து நீங்கள் நம்பி ரெடி பண்ணி போட்டுட்டு வரலாம். அது மட்டும் இல்லைங்க, இளநரை அப்படிங்கிறதெல்லாம் வந்து 1 வீக்லேயே ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து முடியில் வந்து நல்லாவே மாற்றம் வந்து கிடைக்கும். கிரே ஹேருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஆயில் தேய்ச்சா தலை வலிக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பொருள் வந்து இதில் சேர்த்த போகிறோம். முடியே வந்து வளர மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க, சொட்ட தலையாக இருக்குதுங்கக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும். அந்த அளவுக்கு முக்கியமாக ஒரு பொருளையும் வந்து இதில் சேர்த்த போகிறோம். இப்போ இந்த மருதாணி இலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 12 செம்பருத்தி இலை, ஒரு 5-6 பூ, இது எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் வந்து காய வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கோங்க. செம்பருத்தி இலையை நல்லா பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து அரைப்படும். கொஞ்சம் கூட சொட்டு ஈரம் இல்லாத மாதிரி தான் நீங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த எண்ணெய் வந்து நீண்ட நாளைக்கு வந்து வரும். இப்போ இதை வந்து திப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். 3 பொருளையும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆயில் வந்து தேய்ச்சிருக்கீங்க அப்படிங்கிறதே வந்து தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து அரைச்சாச்சு. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 2 முக்கியமான பொருள் வந்து சேர்த்த போகிறோம். அது எண்ணெயில் தான் வந்து சேர்த்த போகிறோம். அது என்னன்ட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இரும்பு பாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு இரும்பு பாத்திரத்தில் செஞ்சால் இன்னுமே நல்லது. இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் வந்து சேர்த்திருக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்திருக்கோம். இந்த வெந்தயத்தை அப்படியே சேர்க்கும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து சேராது. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அக்கா எனக்கு இந்த வெந்தயம் சேர்த்துனா ரொம்ப தலைவலிக்குதுங்க்கா அப்படிங்கிறீங்க. இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி வராது. யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராத மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த வெந்தயத்தை வந்து ஹீட் பண்ணிட்டாவே இதோட குளிர்ச்சித்தன்மை வந்து குறைஞ்சிரும். அதனால் நம்ம இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதனால் இந்த வெந்தயம் சேர்க்கறதுனால தலைவலி பிரச்சனை வரும் அப்படிங்கிற பயமே வேண்டாம். அதனால தான் நம்ம இந்த மெத்தடில் வறுத்து சேர்க்குறோம்.
கண்டிப்பாக இதை நீங்கள் பொன்னிறமாக கூட வறுக்க வேண்டாம், நல்லா கருகருன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட குளிர்ச்சித்தன்மை இல்லாத மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து எசன்ஸ் மட்டும் அந்த எண்ணெயில் ஊறி கிடைக்கும். இப்போ நல்லா வெடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வந்து கலர் வந்து மாறி வரட்டும் நல்லா கருகருன்னு. இதுக்கப்புறம் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வெந்தயத்தை வறுத்து சேர்த்திக்கோங்க. அப்போ தான் சின்ன பொண்ணுங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தலைவலி பிரச்சனை வராது. அதே மாதிரி வெந்தயத்தை இந்த மாதிரி நீங்கள் 100% ரெடி பண்ணி போடும்போது நல்லா தலையில் வந்து பிடிச்சிக்கும். ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி முடி வளர்ச்சியை தூண்டும். முடியே வளர மாட்டேங்குதுக்கா, நீளமாகவும் வளரல, அடர்த்தியாகவும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மொத்தமான தீர்வு இந்த எண்ணெய். இப்போ பாருங்கள், நல்லா கருன்னு வறுப்பட்டுருச்சு. சிம்லேயே வச்சு வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வெந்தயம் வந்து நல்லா கருன்னு வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளை வந்து சேர்த்திக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிம்மில் வச்சு தாங்க ரெடி பண்ணணும், இல்லைனா ஆயில் வந்து கருகி போயிடும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இது பாருங்கள், கையிலேயே நம்ம அரைச்சது வந்து நல்லா பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும். ஏன்னா இந்த இலையிலையும் பூவுலையும் உள்ள அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி தான் இந்த மாதிரி பண்ணுது. இதை சேர்த்திட்டு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சூட்டிலையே வந்து நமக்கு ஈரத்தன்மை இருந்தாலும் அது எல்லாமே வந்து நீக்கிடும். ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் அலசிட்டு சேர்த்திருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துனீங்கன்னா ஈஸியாக வந்து ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து 50 ml அளவுக்கு இதில் சேர்த்திக்கிறேன். இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துனாலும் நல்லாவே வந்து முடி உதிர்தலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் வந்து ஒரு மூடி அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கிறேன். கேஸ்டர் ஆயில் சேர்த்தும் போது உங்களுக்கு முடி வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்கும். கூடவே வந்து நல்லெண்ணெயும் வந்து ஒரு மூடி அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இந்த கேஸ்டர் ஆயில், நல்லெண்ணெய், கோகோனட் ஆயில் இது எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இந்த வீடியோவில் கீழே டேக் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெயெல்லாம் சேர்த்துனா நல்லா குளிர்ச்சி ஆகி சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஹீட் பண்ணிவிட்டு அது எல்லா குளிர்ச்சி தன்மையும் எடுத்துரும். அதனால தான் ஹீட்டிங் ப்ராசஸ்லேயே எல்லாத்தையும் சேர்த்திடுறோம். இந்த ஆயிலெல்லாம் சேர்த்துனோன்னையும் நிறைய நுரை வந்து பொங்கி வர மாதிரி இருக்கும். சிம்மில் வச்சு தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காய்ச்சணும். அப்போ தான் வந்து எண்ணெய் பதம் கிடைக்கும். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவலி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு, அந்த பொடுகு தொல்லை, அரிப்புத்தன்மை இது எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பொருள் வந்து நம்ம சேர்த்து போகிறோம். அது வந்து டோட்டலாக இந்த எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்துரும். இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஃபைனலாக அந்த ஒரு பொருளை வந்து அந்த இலையை சேர்த்திடலாம். நல்லாவே வந்து கொதிக்க விடுங்க. ஆயில் ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியணும் அப்படின்னா, நம்ம சேர்த்திருக்க இந்த பொருளோட சலசலப்பு வந்து அடங்கிடணும். ஆயில் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த போட்டிருக்க பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு ஆயிடணும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க பொருளோட கலர் வந்து அந்த கருமைத்தன்மையாக மாறிட்டே வருது. எண்ணெயோட கலருமே வந்து நல்லா மாறுறது உங்களுக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு பொருளை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இதுதான் அந்த முக்கியமான பொருள். இது என்னென்னா வெற்றிலை. நான் வந்து 2 வெற்றிலை வந்து எடுத்திருக்கேன். இது நீங்கள் வந்து சேர்க்குறப்ப தலையில் வந்து பொடுகு, அரிப்பு, ஏதாவது ஒரு ஆயில் தேய்ச்சா அலர்ஜி மாதிரி ஆகுதுக்கா அப்படின்லாம் கேட்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வெற்றிலை வந்து எல்லா ஹேர் ஆயிலையுமே வந்து சேர்த்திட்டு வரலாம். தலையில் இருக்கிற டோட்டல் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். இந்த வெற்றிலையை உங்கள் கைகளாலேயே நல்லா பொடியை அதில் கிள்ளி இதில் போட்டுக்கோங்க. இந்த ஆயில் வந்து நல்லா கொதிக்கிற சமயத்தில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கிடும். தலையில் நீங்கள் இதை அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். தலையில் எந்நேரமும் கை வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிப்பு சுத்தமாக நின்றும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நீங்கள் வந்து அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். நல்லா ஆற விட்டுட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க எல்லா பொருளோட சத்தமும் வந்து நல்லா அடங்கிருச்சு. அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட பொருளும் வந்து நல்லா கருகருப்பாக மாறிடுச்சு. இந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சில பேருக்கு வந்து ஹேர் டை போட்டு அலர்ஜி ஆகி அந்த இடம் கூட பிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹேர் டை ஆயில் போடும்போது அது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணிவிடும். ஹேர் டைக்கு ஒரு பெரிய குட் பை சொல்லிவிட்டு இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்தளவுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ நம்மளோட ஆயிலில் விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் சேர்த்திருக்கிறதுனால நுரகட்டின மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமே உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். நான் காட்டுறேன். இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ இதோட பொருள் எல்லாமே பாருங்கள் மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் மேலே வெள்ளை துணி விரிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபில்டரில் வடிகட்டுறதை விட இந்த மாதிரி துணியில் வடிகட்டும் போது உங்களுக்கு நிறைய எண்ணெய் வந்துட்டு சேரும். நம்ம போட்ட பொருள் வந்து கருகக்கூடாதுங்க. அதே சமயத்தில் அது மொறுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயை துணியில் புளியும் போது நமக்கு எண்ணெய் வந்து சூப்பராக தனியாக ஃபில்ட்ராகி வரும்.
பாருங்கள், ஒரு சொட்டு எண்ணெய் வந்து அதில் நிற்காம எல்லாமே வந்து ஃபில்ட்ரு ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் எந்தளவுக்கு புழிஞ்சு எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ டோட்டலாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த எண்ணெயில் மூலிகையான ஒரு சூப்பரான வாசம் வந்து கொடுக்கும். இந்த வெற்றிலை சேர்த்திருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குங்க. நீங்கள் ஒரு வேளை விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்த மறந்துட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இறக்குனதுக்கப்புறம் இளம் சூடாக இருக்கும்போது இந்த ஆயிலை வந்து சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுடைய இந்த ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திக்காக பிளாக்காக இருக்குன்னு, நல்லா ஜெல் டைப்பில் இருக்கும். ஹேரில் அப்ளை பண்ணால் அப்படியே நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிருக்கிற மாதிரியே இருக்காது, அந்த மாதிரி இருக்குங்க. வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு செம்மையாக அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு ஆயிலை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ செஞ்சாச்சு, தலைக்கு அப்ளை பண்ணிடலாமா? நம்ம ரெடி பண்ண ஆயில் இந்த கைகளில் அப்படியே ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கைகளில் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். கொஞ்சமாக ஸ்கேல்ப்லேருந்து கீழே முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சொட்டை இருக்கிற பக்கம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே வந்து இந்த எண்ணெயை தேய்ச்சி ஒரு மசாஜ் கொடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நடுவில் வந்துட்டு கொஞ்சம் சொட்டை விழுகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதை எண்ணெயை நல்லா தேய்க்கவும் நல்லா அந்த இடத்துல வந்து பிடிச்சிக்கிச்சு. இப்போ நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாதுங்க. நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மைல்டான ஹெர்பல் ஷாம்பூ கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிறது கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முடி எல்லா நுனி முடி வரைக்கும் தேய்ச்சிக்கிறேங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல முடி வளரும். நரைமுடி கூட சுத்தமாகவே டோட்டலாக இந்த இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எட்டி கூட பார்க்காது, அந்த அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த எண்ணெய் தேய்க்கும் போதும் உங்களுக்கு அந்த ஜெல் மாதிரி இருக்கிறதுனால எல்லா முடியும் உதிரியாக தனித்தனியாக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சிட்டேன். உதிரியாக சூப்பராக இருக்குது ஹேர். அப்படியே குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி ஒரு ஷைனிங்கும் நல்ல ஒரு சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. ரிசல்ட்டு பார்க்கணுங்களா? முடி கருப்பாக மாறுறது மட்டும் இல்லாமல் நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் சும்மா ஷைனிங்காகவும் உங்களுக்கு முடி வளருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.